ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். இன்றைக்கி நிறைய பேர் ரோஸ் கார்டன் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்மளுடைய ரோஸ் கார்டனில் ரோஸ் பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போகலாம். நல்லா வெட்டி விட்டுட்டேன் ஒட்டை. ஸோ இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு. பிரிட்டிஷ் குயின்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஆனியன் பார்த்திங்களா எப்படி நடுவில் பூ வச்சுருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் பூத்ததுக்கப்புறம் நல்லா ஒட்டை வெட்டி விட்டுட்டேன். இப்போ தான் தளிரடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பாட்டெல்லாம் மாறி மாறி வச்சுருக்கேன். ஏன்னா ரெய்னி சீசனுக்கு அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி பாசியாகிடுச்சு. ஸோ அதனால் நகட்டி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. பின்னோச்சியோ பாருங்க, மை ஃபேவரட். எப்படி பூத்துருக்காங்க பாருங்க. இவர் மருந்து அடிக்கணுங்க இங்கே பாருங்க. அதனால ஃபுல்லாக மொட்டையெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி முடியாது, ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் மருந்து அடிக்குவேன். கேட்டர்பில்லர் கூட வந்திருக்காங்க பாருங்க. இவரை பாருங்க, கீழே சத்தம் கேட்குதா? அரிசிக்கு வந்துட்டாங்க. இந்த செடி ஞாபகம் இருக்கா? நம்ம டைபேக் பிளான்ட்டில் நம்ம மண் மாற்றி வச்சோம் இல்லையா? இது என்னுடைய ஃபேவரட் காட்டன் கேண்டி ரோஸ். இது பிங்க் கலர் ரோஸ். நல்ல பெருசாக ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்குமே அந்த ரோஸ். எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டனால இது நம்ம லோட்டஸ் கலரில் வரும்ல 7 days, அது பிங்கிஷ் ஷேடில் இருக்கும். இது நம்ம அரேபியன் பன்னீர் மினியேச்சர் ரோஸ். அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க, ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். இது நம்ம நாட்டு ரோஜா. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒட்டை வெட்டிட்டேன். ஆஃப்டர் திஸ் ரெய்னி சீசன் புதுசாகவே தளிர் வளைச்சி வரணும்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் இன்செக்ட் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு இல்லையா? ஸோ நல்லா வெட்டி எடுத்துட்டேன். பட் இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் த்ரிப்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதுக்குமே மருந்து அடிக்கணும். சில செடி நல்லாயிருக்கு, சில செடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம அப்பப்போ அடித்து விட்டுட்டே இருந்தோன்னா எல்லாம் நார்மலாகிடும். இங்கே பாருங்க, நம்மளுடைய ஆப்பிள் ஹெட் ரோஸா நல்லா பெரிய மொட்டு இருக்குது. பட் அதுதான் அந்த பூச்சி தொல்லைனால அப்படி டிஃபார்ம்டு மாதிரி ஆகிடுது. நம்மளுடைய ஃபேவரட் ஒயிட் ரோஸ்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டங்க. ஒயிட் அண்ட் எல்லோ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம ஸ்கேல் இன்செக்டோடைய இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ பாருங்கள் எப்படி தளிர் விட்டு எப்படி வந்துட்டு இருக்குன்னு. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தாங்க இருக்குது. ரோஸ்க்கு நம்ம அதிகமான அக்கறை எடுத்து நம்ம செய்யணும். நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி ஃபுல்லாக பரவிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த சைடு உள்ள செடி எல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்ருக்கோம். 7 days. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.